சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முதலமைச்சர் சரித்திர புத்தகத்தை சரியாக படிக்க வேண்டும். முதலமைச்சர் என் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டு உள்ளார். போதை வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு பற்றி திமுக விளக்கம் அளிக்க வேண்டும். என் மீது வன்மத்தை தீர்த்துக் கொள்வது பதில் அல்ல. மக்கள் பதில் கேட்டால் சொல்லாமல் இருப்பதால் மக்களுக்கு முதலமைச்சர் மீது சந்தேகம் அதிகமாகிறது. சென்னையில் உள்ள குடோனில் நடத்திய சோதனைகளில் லேபாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது. எங்கள் சந்தேகங்களுக்கு விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் எங்கள் அப்பன் குதிர்க்குள் இல்லை என்பது போல் என் மீது வழக்கு தொடர்ந்து நான் தப்பு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வது போல் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எதுவும் தெரியாமல் பேசுவது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம். நாகாலாந்து, இமாச்சல பிரதேசம், குஜராத் போன்ற பகுதிகளில் முந்த்ரா துறைமுகத்தில் பிடித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் அரைவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருப்பதுதான் குற்றச்சாட்டு. பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் ஊர்ஜிதம் செய்கிறார். போதைப் பொருட்களை மத்திய அரசின் துறைகள் பிடித்து நடவடிக்கை எடுக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் யாரை காப்பாற்ற அறிக்கை விடுகிறார்? இவ்வாறு அவர் கூறினார். முதலமைச்சர் சரித்திர புத்தகத்தை சரியா படிக்கணும்னு பார்க்குறேன். வேறங்கண்ணா இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு அவர் குடோனில் சோதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் சென்னையில் இருக்க குடோன்லேயே சோதனை நடந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் என் பேரில் ஒரு டிஃபமேஷன் சூட், கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதாவது முதலமைச்சர்கிட்ட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல. இன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுது. ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சரின் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. யாருக்கும் சந்தேகம் குறைய போறது. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக், நான் முதலிருந்து சொல்றது, சென்னைக்குள்ள மெத் லேபே ஓட்டிட்டு இருக்காங்க. லேப் இல்லாம நீங்க சிந்தட்டிக் ட்ரக்ல தயாரிக்கவே முடியாது. நீங்க சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும். அந்த லேப் சென்னைக்குள்ள எங்க இருக்கு? இன்னைக்கு குடோன்ல வேறு வேறு இடத்தில் நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் இருந்தா சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்க முடியும். தயாரிச்ச பிறகு கொரியர் கம்பெனியில் டெல்லிக்கு அனுப்புறீங்க. டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோகனட்ல கலந்து வெளியே அனுப்புறீங்க. ஸோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டுட்டு இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்வது போல இருக்கு. மக்களுக்கு தேவை பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்ல அவங்க ட்ரக்ஸை பிடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ள தான் ட்ரக்ஸ் உள்ள வரும். குறிப்பாக முந்த்ரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால தான் 2வது பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்க போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்த்ரா போர்ட்ல இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க பொறுத்தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்கள முன்னாள் முதலமைச்சரா பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், இமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்க கஞ்சா கல்டிவேட் பண்றோமா? ஏதாச்சும் இங்க மலைப்பகுதி இருக்கா? இங்க ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு மேல முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும், பார்டர் ஸ்டேட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தட்டிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆபரேஷன் யார் பண்றாங்க? மத்திய அரசு தானே பண்றாங்க. இதனை மாநில போலீஸ் முந்தரா போர்ட்ல போய் பிடிச்சாங்களா?
தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தா போர்ட்ல போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா? அது பிடிச்சது யார்? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள், என்சிபி தானே பிடிக்கிறாங்க. அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாத்துறதுக்கு பிரசிடன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு? நான் பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா?